ஆன்மீகம் டிவி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஆடி மாதம் நாளே அது அம்பிகையின் அருள் அலைகள் பூமி முழுவதும் நிறைந்திருக்கும் காலம். அதுலேயும் ஆடி மாதத்திற்கு விடை கொடுக்கும் விதமாக வரக்கூடிய இந்த ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை ஒரு மாபெரும் லட்சுமி கடாட்ச நன்னாளாகும். அதாவது நாளைய தினம் 14/8/2026 அன்று ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை அமைந்திருக்கிறது. எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் ₹1 கூட தங்க மாட்டேங்குதே. வாங்கிய கடன் கழுத்தை நெரிக்குது. பீரோவில் எப்பவும் பணத்தட்டுப்பாடு இருந்து கொண்டே இருக்குன்னு கவலைப்படுபவர்களுக்கு இந்த ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை ஒரு மாபெரும் திருப்பு முனையாக இருக்கும். கடலில் மகாலட்சுமி தோன்றிய போது அவளோடு சேர்ந்து உருவான ஒரு அற்புத பொருள்தான் கல்லுப்பு. இந்த ஆடி கடைசி வெள்ளி அன்று கல்லுப்பை கொண்டு நாம் செய்யக்கூடிய ஒரு ரகசிய தாந்திரிக பரிகாரம் நம் வீட்டின் தரித்திரத்தை அடியோடு விரட்டி பணத்தை சேர்க்கும் காந்தமாக செயல்படும். இந்த வீடியோவில் அன்றைக்கு எந்த நேரத்தில் கல்லுப்பு வாங்க வேண்டும், பீரோவிலும் நிலைவாசலிலும் செய்ய வேண்டிய கல்லுப்பு பரிகார முறைகள் என்னென்ன என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனவே வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அந்த மகாலட்சுமியின் அருளை உடனே பெற்றுவிடுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பரிகாரம் செய்ய அல்லது கல்லுப்பு வாங்க உகந்த நேரங்களாவது காலை சுக்கிர ஓரை, அதாவது காலை 6 மணி முதல் 7 மணி வரை நீங்கள் உப்பு வாங்கி இந்த பரிகாரத்தை வீட்டிலேயே செய்யலாம். அப்படி இல்லை என்றால் நாளை காலையில் இருக்கக்கூடிய நல்ல நேரமான காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை இந்த பரிகாரத்தை செய்யலாம் உப்பு வாங்கி அப்படி இல்லை என்றால் மாலை சுக்கிர ஓரை வரும் அல்லவா, அதாவது மாலை 5 மணி முதல் 7 மணி வரை மாலை நேரத்தில் பரிகாரம் செய்யலாம். இதில் நீங்கள் முடிந்தவரை மாலை நேரத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். மாலை நேரம்தான் பரிகாரம் செய்ய மிக மிக ஏற்ற நேரமாகும். ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை அன்று அந்த மேல் குறிப்பிட்ட நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் கடைக்கு சென்று புதியதாக கல்லுப்பு பாக்கெட்டை வாங்கி கொள்ளுங்கள். இதற்கு பணத்தை டிஜிட்டல் முறையில் கொடுக்காமல் ரொக்க பணமாக கொடுத்து வாங்குவது தன வசியத்தை அதிகரிக்கும். அதாவது ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி எதுவும் செய்யாமல் உங்கள் கையிலிருந்து காசு கொடுத்து கடைக்காரரிடம் உப்பு வாங்கி கொள்ளுங்கள். வாங்கி வந்த கல்லுப்பை உங்கள் வீட்டின் மண் அல்லது பீங்கான் அல்லது கண்ணாடி ஜாடியில் நிரப்புங்கள். பிளாஸ்டிக் பாத்திரத்தில் வைக்கக்கூடாது. கல்லுப்பை உப்பு ஜாடியை எப்போதும் காலியாக வைக்கக்கூடாது. ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை அன்று உப்பு ஜாடியின் அடியில் அந்த கல்லுப்பை நிரப்புவதற்கு முன்பாக ஒரு ₹10 நாணயம், ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு துளி பச்சை கற்பூரத்தை போட்டு அதன் மேல் புதிய கல்லுப்பை நிரப்பி வைத்தால் அந்த வீட்டில் பணப்புழக்கம் வற்றவே வட்டாது. நீங்கள் போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு உங்கள் வீட்டில் செல்வ வளம் பெருகி கொண்டே இருக்கும். அந்த அளவிற்கு இந்த பரிகாரத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டு. இரண்டாவதாக, கடன் தீர செல்வம் சேர கல்லுப்பு பரிகாரம் பற்றி நாம் பார்க்க போகிறோம். இதற்கு ஒரு சிறிதளவு, அதாவது ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போதும். நீங்கள் புதிதாக வாங்கி வைத்திருக்கிறீர்கள் அல்லவா, அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். பிறகு 5 கிராம்பு, ஒரு பச்சை கற்பூரம், ஒரு சிறிய சதுர வடிவிலான சிவப்பு நிற துணி, பட்டு துணியாகவும் இருக்கலாம், பருத்தி துணியாகவும் இருக்கலாம், அதையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த மாலை 6 மணிக்கு மேல் பூஜை அறையில் எப்போதும் போல நீங்கள் தீபம் ஏற்றிக்கொள்ளுங்கள். பிறகு அந்த தீபத்திற்கு முன்பாக அந்த சிவப்பு நிற துணியை விரித்து அதில் நீங்கள் எடுத்து வைத்திருக்கும் ஒரு பிடி கல்லுப்பை வைத்து விடுங்கள். பிறகு அந்த உப்பின் மேல் 5 கிராம்பு, ஒரு பச்சை கற்பூரத்தை வையுங்கள். ஒரு சிறிய முடிச்சாக இதை கட்டி கொண்டு அம்பாளின் பாதத்தில் வைத்து, தாயே மகாலட்சுமியே, என் கடன்கள் தீர வேண்டும், நேர்மையான வழியில் பணம் சேர வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் செல்வம் வளம் பெருக வேண்டும், தங்க நகைகள் பெருக வேண்டும் என்று என்ன வேண்டுதல்கள் பணம் சம்பந்தமாக வைக்க வேண்டுமோ, கடன் சம்பந்தமாக வைக்க வேண்டுமோ உங்களுடைய வேண்டுதல்களை மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள். பிறகு பூஜை முடிந்ததும் இந்த முடிச்சை எடுத்து உங்கள் பீரோ லாக்கரிலோ அல்லது பணம் நீங்கள் எங்கு வைப்பீர்களோ அந்த இடத்தில் வைத்து விடுங்கள். உப்பும் கிராம்பும் சேரும்போது தனவசியம் உண்டாகும். பச்சை கற்பூரத்தின் வாசனை வீட்டின் வறுமையை விரட்டி பீரோவில் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கும். எனவே இந்த தனவசிய கல்லுப்பு முடிச்சு
உங்கள் வீட்டில் பணம் பெருகுவதற்கு மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக அமையும். 3வது பரிகாரமாக நாம் பார்க்க போவது நிலைவாசல் தீப கல்லுப்பு பரிகாரம். இது மிக 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 சிறந்த பரிகாரமாக எதற்கு பார்க்கப்படுகிறது என்றால், கண்டிஷ்டி நீக்கவும் உங்கள் வீட்டில் உள்ள தரித்திரம் ஒழியவும் பார்க்கப்படுகிறது. இதற்கு ஒரு சிறிய கண்ணாடி பவுல் அல்லது மண் கிண்ணத்தில் அது நிரம்ப கல்லுப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மண் கிண்ணத்தையோ இல்லை கண்ணாடி பவுலையோ உங்கள் நிலைவாசலின் உட்புறமாக வலது பக்கத்தில் வைக்க வேண்டும். இவ்வளவுதான், ஒன்றுமில்லை. ஒரு கண்ணாடி பவுலில் நிரம்ப உப்பு எடுத்து அதை நிலைவாசலின் உட்புறமாக நீங்கள் வைக்கப் போகிறீர்கள். அவ்வளவுதான். அதேபோல் இதையெல்லாம் வைத்துவிட்டு மாலை பூஜையின் போது 2 மண் அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபமேற்றுவீர்கள் அல்லவா? அந்த பஞ்சுத்திரி போடும்போது அதில் சிறிதளவு கல்லுப்பை போட்டு விடுங்கள். ஏதாவது ஒரு 3 இல்லை 5 அப்படி எண்ணிக்கையில் போட்டு விடுங்கள். அகல் விளக்கில் தீபம் போட்டு எப்போதும் போல விளக்கு ஏற்றிக்கொள்ளுங்கள். விளக்கில் போட்டு எரியும் உப்பு வீட்டில் உள்ள பித்ரு தோஷத்தையும் கண்டிஷ்டியையும் போக்கும். நீங்கள் நிலைவாசலில் வைத்திருக்கிறீர்கள் அல்லவா, அது உங்கள் வீட்டின் தரித்திரத்தை உறிஞ்சி சுபிட்சத்தை உங்களுக்கு கொண்டு வரும். இது எல்லாம் அன்றைய தினம் அப்படியே அந்த நிலைவாசலில் வைத்திருந்த அந்த கண்ணாடி பவுலில் உள்ள உப்பு அப்படியே இருக்கட்டும். மறுநாள் அந்த உப்பை எடுத்து தண்ணீரில் கரைத்து செடியில் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த தினமாகும். சுக்கிர பகவான் தான் நமக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் ஆடம்பர வாழ்க்கைகளையும் தன சேர்க்கையும் தருபவர். மகாலட்சுமி உப்பு வடிவத்தில் நம் வீட்டில் வாசம் செய்வாள். எனவே இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்று இந்த கல்லுப்பை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வந்து இத்தகைய பரிகாரங்களை செய்து நம் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை எல்லாத்தையும் புறம் தள்ளிவிட்டு தன வசியத்தையும் பணப்பெருக்கத்தையும் அதிகரிக்கும் இந்த பரிகாரங்களை செய்து பயன்பெறுங்கள். ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமிக்கு கற்கண்டு பால் அல்லது சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக வைப்பது மிக மிக விசேஷமாகும். அதாவது 1 டம்ளர் காய்ச்சிய பாலில் கற்கண்டு சிறிதளவு சேர்த்து நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம். அப்படி இல்லை என்றால் சர்க்கரை பொங்கல் செய்து வைக்கலாம். பின்பு அந்த பூஜை அறையின் தீபத்தின் முன்னால் அமர்ந்து ஓம் ஸ்ரீம் க்ரீம் மாயும் குபேரலட்சுமியாய் கமலதாரிண்யாய் தனகார்சன்யாய் ஸ்வாகா என்னும் மந்திரத்தை 108 முறை உச்சரியுங்கள். இந்த ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை வழிபாட்டின் போது சில முக்கிய எச்சரிக்கைகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். உப்பை கடனாக யாருக்கும் கொடுத்து விடாதீர்கள். அன்றைய தினம் உப்பையோ புளியையோ கடனாக கொடுக்கக்கூடாது. அசைவ உணவை சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். மாலையில் வீட்டை இருட்டாக வைக்காமல் கண்டிப்பான முறையில் தீபமேற்றி வைத்து விடுங்கள். எப்போதும் போல வீட்டிற்கு வரும் பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் வெற்றிலைப்பாக்கு கொடுத்து அனுப்புவது மகாலட்சுமியின் பூரண அருளை பெற்றுத்தரும். இந்த ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையில் உங்கள் வீட்டில் இந்த எளிய கல்லுப்பு பரிகாரத்தை செய்து அன்றைக்கு மகாலட்சுமியின் அருளையும் கடனற்ற சுபிட்சமான வாழ்க்கையையும் பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ரகசிய ஆன்மீக வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.